வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.2 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு. ஒரு நிறுவனத்தின் உதவியாளர் ஏ, எழுத்தாளர் சி, மேலாளர் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏசிஎம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியம் முறையே 10,000, 25,000, 50,000 மற்றும் 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். C1, C2, C3, C4 ஆகிய எழுத்தாளர்கள். M1, M2, M3 ஆகியோர்கள் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவார். X ரிலேஷன் Y என்ற உறவில் X என்பது Y என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊதியம் எனில் R என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாக அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிக்க. கொஸ்டினில் உதவியாளர்கள் கொடுத்துருக்காங்க, அடுத்து எழுத்தாளர் கொடுத்துருக்காங்க, மேலாளர் கொடுத்துருக்காங்க, நிர்வாகிகளும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க, சேல்ரி. அதில் ஏங்கிறவங்களுக்கு 10,000 சிங்கிற எழுத்தாளர்களுக்கு 25,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. எம்முங்கிறது மேலாளர், அவங்களுக்கு 50,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. E1ங்கிறது நிர்வாகிகள், ஈங்கிறது நிர்வாகிகள், அவங்களுக்கு 1,00,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது நிர்வாகிகள், அவங்களுக்கு 1,00,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ A1, A2, A3, A4, A5ங்கிறது உதவியாளர்கள். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000. ஓகேவா? அப்போ A1, A2, A3, A4, A5 வரையும் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 கொடுக்குறாங்க. ஓகேவா? இவங்க எல்லாருக்குமே 10,000 கொடுக்குறாங்க. அதை நான் இப்படி எழுதிக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 கொடுக்குறாங்க. உதவியாளர்களுக்கு சம்பளம் 10,000. அதே எழுத்தாளர்களுக்கு C1, C2, C3, C4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே எவ்வளவு? 25,000. ஒரு ஆளுக்கு 25,000 சம்பளம். ஓகேவா? ஒரு ஆளுக்கு 25,000 சேல்ரி. அடுத்து எம் மேனேஜருங்கிறது M1, M2, M3 இவங்களுக்கு 50,000 சம்பளம். இவங்களுக்கு 50,000 சம்பளம். அப்புறம் E1ங்கிறது நிர்வாகிகள், E1, E2. இங்கே M3 வரும். 3 பேர் வேலை பார்க்குறாங்க. 3 பேருக்குமே 50,000 சம்பளம், 50,000. அப்புறம் E1, E2ங்கிறது நிர்வாகிகள், இவங்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். இவங்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் சேல்ரி. இதை என்னென்னா வரிசை ஜோடிகள் மூலமாக எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வரிசை ஜோடி மூலம் எழுத சொல்கிறாங்க. நம்ம வரிசை ஜோடி மூலம் எழுதுவோம். ஒரு செட் ப்ராக்கெட்டில் எவ்வளோ சம்பளம் A1க்கு, அப்போ Xங்கிறது ஊதியம், ஒய்ங்கிறது வேலை பார்க்குற ஆள். அப்போ வேலை பார்க்குற ஆள் என்ன? A1. A1ங்கிறது 10,000 சம்பளத்துக்கு, Xங்கிறது ஊதியம், ஒய்ங்கிறது ஆட்கள். அப்போ A1. அப்போ ரெண்டாவது ஆள் யார்? அதே தான் A2. அடுத்து 10,000 A3 மூணாவது ஆளுக்கும். அடுத்து 4 10,000 A4. அடுத்து 10,000 A5. இப்படி வரிசை ஜோடியில் இப்படி எழுத போகிறோம் நம்ம. ஓகே. அடுத்து என்னது? C1. இவங்களுக்கு 25,000 சம்பளம். C1 எழுத்தாளர்களுக்கு 25,000 சம்பளம். இதில் Xங்கிறது ஊதியம் தான் எல்லாத்துக்குமே, ஒய்ங்கிறது பணியாளர்களை குறிக்கிறது. இப்போ C3 25,000, C4
ஓகே, இது வந்து எழுத்தாளர்களுக்கு உள்ளது. அடுத்து மேலாளர்களுக்கு உள்ளது. 50,000 M1, 50,000, M2, 50,000, M3. ஓகேவா? அடுத்து வந்து நிர்வாகிகள் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 1,00,000, 1,00,000, E1, 1,00,000, E2. இப்போ இதில் வந்து ஊதியங்கிறது வந்து எக்ஸு, பணியாளர்கள் வந்து ஒய். இப்படி குறிச்சாச்சு. இது வந்து வரிசை ஜோடிகள் மூலம் எழுதியாச்சு. அடுத்து வந்து அம்புக்குறி படம் வந்து போட சொல்லியிருக்காங்க. மேப்பிங்கில் போட சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறேன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு ஒய்ன்னு ஒன்று வச்சுக்கிறோம். இதில் வந்து ஊதியங்கிறது வந்து எக்ஸு, பணியாளர்கள்ங்கிறது வந்து ஒய். ஊதியம் எக்ஸு, பணியாளர்கள் ஒய், பணியாளர்கள் ஒய் வந்து பணியாளர்கள். ஊதியங்கிறது 10,000, 25,000, 10,000, 25,000, 50,000, 1,00,000. இப்போ பணியாளர்களை வந்து நம்ம எழுத போகிறோம். பணியாளர்கள் A1, A2, A3, A4, A5 இவங்கெல்லாம் வந்து உதவியாளர்கள். அடுத்து C1, C2, C3, C4 இவங்கெல்லாம் வந்து எழுத்தாளர்கள். M1, M2, M3 இவங்கெல்லாம் மேலாளர்கள். E1, E2 இவங்கெல்லாம் வந்து நிர்வாகிகள். இவங்களுக்கு ஏற்ற ஊதியம் வந்து இது வந்து பணியாளர்கள். நம்ம மேப்பிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து எக்ஸு ஒய். இப்போ சம்பளத்தை வந்து மேப்பிங் பண்ண போகிறோம். சம்பளம் A1ங்கிறவங்களுக்கு வந்து 10,000 சம்பளம். அதே மாதிரி A2ங்கிறவங்களுக்கு 10,000 சம்பளம். ஓகேவா? A2ங்கிறவங்களுக்கும் 10,000, A3ங்கிறவங்களுக்கும் 10,000, A4ங்கிறவங்களுக்கும் 10,000, A5 இவங்க எல்லாருமே வந்து 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அப்போ C1, C2, C3, C4 இவங்க எல்லாருமே 25,000 சம்பளம். M1, M2, M3 இவங்கெல்லாம் வந்து 50,000 சம்பளம். 1,00,000 E1, E2 இவங்கெல்லாம் ஊதியம். இதெல்லாம் பணியாளர்கள். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.